Hi friends, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா flow through pipesல மேஜர் லாஸ் மைனர் லாஸ் அதோட ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ மேஜர் லாஸ்ன்றது பைப்பில் வந்து டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ இட் இஸ் கால்குலேட்டட் பை யூஸிங் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று டார்சி வெய்ஸ்பேக் ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு சேசிஸ் ஃபார்முலா. மைனர் லாஸ் பார்த்திங்கன்னா டியூ டு சடன் எக்ஸ்பான்ஷன் இன் பைப், சடன் கான்ட்ராக்ஷன், பெண்ட், பைப் ஃபிட்டிங்ஸ், இல்லைனா ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா அதனால் வர லாஸஸ் எல்லாமே மைனர் லாஸில் வந்துடும். டியூ டு ஃப்ரிக்ஷனால் வர லாஸ் மட்டும் என்னென்னா மேஜர் லாஸில் வரும். ஸோ டார்சி வெய்ஸ்பேக் ஃபார்முலா வந்து HF is equal to 4F LV² by D2G. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி 4th யூனிட்லாம் இது இருந்திருக்கும். ஸோ D இந்த டயமீட்டர் ஆஃப் பைப்பு, HFன்றது ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன், Fன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். ரெனால்ட்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி 0.079 by Reynolds number the whole power 1/4. So Reynolds number from 4000 to 10 power 6 na F கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. Reynolds number less than 2000 na F கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. 16 by Reynolds number. L வந்து length of pipe, V வந்து velocity of the pipe. Next chassis formula. Chassis formula வந்து V is equal to C into root of MI. ஸோ இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. M வந்து ஹைட்ராலிக் மீன் டெப்த், M வந்து ஏரியா பை பெரிமீட்டர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து π/4d², பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் πd. ஸோ இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா M வேல்யூ d/4. Cன்றது சேசிஸ் கான்ஸ்டன்ட் ஆர் சேசிஸ் கோஎஃபிஷியன்ட், I வந்து ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன், HF பை டோட்டல் லென்த் it is equal to loss of head. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மேஜர் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மைனர் லாஸ்க்கு தனித்தனியாக ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளம் பார்த்துலாம். Find the head loss due to friction in a pipe of diameter 300 mm, length 50 meter. Water is flowing at a velocity of 3 meter per second using Darcy's formula, Chassis formula. ஸோ சேசிஸ் கான்ஸ்டன்ட் வந்து 60 கொடுத்துருக்காங்க. டேக் கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஃபார் வாட்டர் வந்து 0.01 ஸ்டோக். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து ஒன் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஸோ D வந்து 300 மில்லிமீட்டர், 300ன்றது டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா 0.3 மீட்டர். ஸோ எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால எல்லாமே மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லென்த் வந்து 50 மீட்டர், வெலாசிட்டி 3 மீட்டர் பெர் செகண்ட், சேசிஸ் கான்ஸ்டன்ட் 60, கினமேட்டிக் விஸ்காசிட்டி வந்து ஸ்டோக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோக்ஸை வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதான் வேல்யூ. 0.1 ஸ்டோக் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டை மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 10⁻⁻4 போட்டிங்கன்னா உங்களுக்கு மாறிடும். ஸோ எல்லாமே மீட்டரில் இருக்குது, அதனால் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டார்சிஸ் ஃபார்முலா வந்து HF is equal to 4F LV² by D into 2G. ஸோ ஃபஸ்ட்டு ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்க ஃபார்முலா VD by நியூ. நியூன்றது என்னென்னா கினமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. வெலாசிட்டி இருக்குது, நெக்ஸ்ட்டு டயமீட்டர் இருக்குது, நியூ வேல்யூ இருக்குது, எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் 9 × 10⁵. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் 4000 to 10⁶ F கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உங்களுக்கு ஃபார்முலா. Fன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. REன்றது ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு F வேல்யூ கிடச்சிடும். ஸோ இந்த ஃபார்முலாவில் F மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு HF இருக்கா, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 4F LV² by D into 2G. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஹெட் லாஸ் வந்து 0.7828 மீட்டர். செகண்ட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா சேசிஸ் ஃபார்முலா. ஸோ V is equal to C into root of MI. Vன்றது வெலாசிட்டி, Cன்றது சேசிஸ் கான்ஸ்டன்ட் அது கொடுத்துருக்காங்க. Mன்றது உங்களுக்கு ஹைட்ராலிக் மீன் டெப்த், அதுக்கு ஃபார்முலா ஏரியா பை பெரிமீட்டர். ஸோ சர்க்கிளோட ஏரியா பை சர்க்கிளோட பெரிமீட்டர் போட்டிங்கன்னா D/4 வரும். ஸோ டயமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. /4னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். V வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, C வந்து 60 கொடுத்துருக்காங்க, M வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து I கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஸோ I கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 3² is equal to 60², இந்த ரூட் போயிடும். அதுக்கப்புறம் I கண்டுபிடிச்சிடலாம். ஸோ I is equal to, ஸோ இதில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐக்கு ஃபார்முலா என்னது, HF by L. HFன்றது உங்களுக்கு ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன்,
ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, லென்த் வந்து 50 மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.665 மீட்டர் வருது. ஸோ இங்கே வந்து டார்சி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஹெச்எஃப் வந்து 0.7828 மீட்டர், இங்கே வந்து உங்களுக்கு 1.665 மீட்டர். That's all. Thank you for watching. If you like this video, please subscribe our channel.